மட்ட 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 கமாண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் ஓடும் பொழுது அவன் உடம்புல பல மாறுதல்கள் ஏற்படுது. அது எல்லாம் விழுந்துருவானோங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவையும் ஒரு சின்ன மயிறு போன்ற ஒரு 3 துண்டுல வச்சிருக்கிறானே, வைக்கப்பட்டிருக்குத. இது என்னடா, இது என்ன இயற்கை? இது இயற்கை இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது சாதாரண இந்த டேப்பு தன்னால உருவாகாதுங்கிற. இதை விட எத்தனை மடங்கு தொழில்நுட்பம் இருக்குது, எத்தனை மடங்கு அதிசயம் இதுக்குள்ள இருக்குது. அப்ப இதை ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், கண்டிப்பா இதையெல்லாம் மிகப்பெரிய சூப்பர் பவர். நம்ம பக்கத்திலே உள்ளவங்கிறவன், பக்கத்திலே உள்ள மனிதன் இதை கண்டுபிடிக்கிறான். இது ஆடு, இது நான் உங்கள்ட்ட சொல்றேன், இது நம்ம அந்த ராமசாமி வீட்டுல ஒரு மாடு வளர்க்கிறாருல, அதான் கண்டுபிடிச்சுன்னா ஒத்துக்குவீங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்பீங்க. ராமசாமி வீட்டு மாடுல இதை கண்டுபிடிக்காது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விவரம் உள்ளவன் கண்டுபிடிச்சிருக்கணும், ஒரு ஜீனியஸ் அப்படின்னு இருக்கணும். அல்ல 7ஆம் கிளாஸ்ல 15 வருஷம் படிச்சானே அவன் தான் கண்டுபிடிச்சான். போடா, அவன் எப்படி கண்டுபிடிப்பான் சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப நம்ம என்னத்தை விளங்குறோம்? ஒருத்தன் இருக்கிறாங்கிறது மட்டும் விளங்கல, அவன் எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறான், இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப உள்ளவனா இருக்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு இயங்கக்கூடியவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவன் தான் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறான். இதை பார்த்துட்டு இதை கண்டுபிடிச்சவனை வழங்குற மாதிரி, இதை பார்த்துட்டு இதை தயாரிச்சவனை வழங்குற மாதிரி, இதை பார்த்துட்டு இதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒருத்தர் இருக்கான்னு விளங்குறது பகுத்தறிவுக்கு எதிரானதா? பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமா? இது ஒரு சாதாரண இந்த ஒரு விஷயம் பாக்குறீங்க. நீங்க மூளை பாத்திருக்கீங்களா? ஆட்டு மூளை சென்றிருப்பீங்க. மூளை இருக்குல்ல, சாப்பிட்டு இருக்கீங்க. மூளைண்டா என்னது? மூளையில இருந்து காது மூக்கு அம்புட்டுக்கு வாங்க. மூளைங்கிறது என்ன? அது கொதன்னு பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு. மண்டை அறுத்து பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு அழுக்கு கூடையில இருக்கிற மாதிரி அழுக்கு படிஞ்சு போய் செலவு தெரியுங்க, சுருட்டி போட்ட மாதிரி இருக்கும். இதான் அந்த மூளை. இது என்ன, இதெல்லாம் ஒரு பொருள் நினைக்கிறீங்க? மூளைக்கு உள்ள எத்தனை பொருள்கள் இருக்கு தெரியுமா? முதல்ல மூளை இருக்குத, மூளைக்கு உள்ள எத்தனை பொருள்கள். ஒரு மூளை உதாரணம் எடுத்துக்கிறோமே, மூளையில ஒரு 2 இன்ச்சு 4.5 மில்லிமீட்டர் 2 இன்ச்சு அளவுக்கு மேல கவர் பண்ணிருக்கு. மூளையில உள் மூளை தனியா இருக்குது. மூளைக்கு மேல என்ன இருக்கும்? மண்டையை உடைச்சு பார்த்தோம்னா மூளைக்கு மேல ஒரு கவர் இருக்கும். அந்த கவர் ஒரு 4.5 மில்லிமீட்டருக்கு போகும். ஒரு 2 இன்ச்சு கணத்துக்கு ஒரு கவர் போட்டு வச்சிருக்கோம். அந்த கவருக்குள்ள என்ன இருக்கும் கேட்டா நரம்புகளா இருக்கும். கவருக்குள்ள எவ்வளவு இருக்கு? நரம்புகளா இருக்கும். உங்களுக்கு என்ன ஒரே பொருள் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு நரம்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு பார்த்தா அந்த மூளைக்கு உள்ள கவர் இருக்குல்ல, அந்த ஒரு 2 இன்ச்சு கவர், அதுல 1 இன்ச்சு அளவுக்கு அப்படி கட் பண்ணி மேல உள்ள கவரை, மூளைய 1 இன்ச்சு அளவு கவர் பண்ணி அதுல உள்ள நரம்பை மட்டும் அப்படி பிரிச்சு இழுத்துக்கிட்டே போனோம்னு சொன்னா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா? எவ்வளவு தூரம் போகும்? இந்த மலை வரைக்கும் போகும். எவ்வளவு தூரம் போகும்? இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் அப்புறம் திரும்பி வந்துடும். 16,000 கிலோமீட்டர். எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது? இந்த மனிதனுடைய இந்த மூளை இருக்க, அந்த மூளையில மேல பகுதி இருக்க மேற்போற ஒரு மூடி போட்டிருக்கான் அல்ல, இந்த சவு மாதிரி, அந்த நரம்பு பந்து அதுல ஒரு 2 இன்ச்சுக்கு உள்ள 2 இன்ச்சுக்கு உள்ள அகலத்தை எடுத்து 1 இன்ச்சுக்கு வெட்டினா, 1 இன்ச்சு அளவுக்கு வெட்டி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 1 இன்ச்சுடைய துண்டை எடுத்துக்குள்ள நரம்பை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு போகுதான்? 16,000 கிலோமீட்டருக்கு போகுது. மொத்த மண்டையை எடுத்துக்கிட்டு நீங்க நரம்பை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த மூளையில உள்ள மேல உள்ள கவர் இருக்க, அதுல உள்ள நரம்புகளை எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த பூமி இருக்குல்ல, பூமி உருண்டை, ஒரு மண்டையில உள்ள மூளை, அம்புட்டு மனுஷனுக்கு மூளை நான் சொல்லல, ஒரே ஒரு மனுஷ மண்டையில உள்ள மூளையை எடுத்து அந்த மேல போட்டுக்கிற கவர் இருக்க அதுல உள்ள நரம்பை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா இந்த பூமிக்கு சுத்தி ஒரு 10,000 தடவை சுத்திடலாம். எத்தனை சுத்திடலாம்? 10,000 சுத்தலாம் பூமியை. இவ்வளவு பெரிய உருண்டைய பூமியை ஒரு மனுஷ மூளை எடுத்து கொண்டு போனா 1 சுத்து, 2 சுத்து, 3 சுத்து எவ்வளவு சுத்தலாம்? அப்ப அந்த நரம்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிப்பாரு. இந்த பூமியின் மீது 10,000 தடவை சுத்துற அளவுக்கு உள்ள நரம்பு பந்துகளை இவ்வளவு சின்ன இடத்துக்குள்ள வச்சிருக்கிறான்னு சொன்னா அதுல எவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கணும், எவ்வளவு நீ என்னமோ ஒரு சில திங்கி ருசியா இருக்குன்னு போயிடுற மூளை, அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குது, அவ்வளவு நரம்புகள். அதுக்கு உள்ளக போனீங்க சொன்னா அதற்குரிய செல்களை வச்சிருக்கிறான். செல்கள் பல பொருள்களுடைய தொகுப்பு தான் மூளை. இதெல்லாம் ஒரே பொருள், ஒரே இதா இயங்கக்கூடியது. இதெல்லாம் ஒரே ஒரு இயக்கம் தான் இருக்கு. அங்க என்னன்னு கேட்டா எத்தனை செல்லுன்னு பாருங்களேன்.
நம்ம மூளை இருக்குல்ல, மூளையில உள்ள செல்களை ஒவ்வொரு செல்லையும் மண் இருக்குல்ல, மணல் மணல் எவ்வளவு பெருசாங்க இருக்கும்? ஒரு கடுகுல காவாசி இருக்குமா உதாரணமா இருக்கும். அந்த மணல் அளவுக்கு ஒரு செல்ல பெருசாக்குனீங்கன்னு வைங்க. நம்ம மூளையில் இருக்கிற செல் இருக்க, அந்த செல்கள்ல ஒரே ஒரு செல்லை எடுத்து மணல் அளவுக்கு பெருசாக்குனீங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய எல்லா செல்களையும் மணல் அளவுக்கு பெருசாக்குனீங்கன்னு சொன்னா நம்ம கார்பரேஷன் லாரி கொள்ளாது, அவ்வளவு பெருசு. அப்ப ஒரு மணல் அளவுக்கு ஆக்கினால அந்த லாரி கொள்ளாதான், அவ்வளவு செல் இருக்கு. உங்களுக்கு அதை விட கோடி மடங்கு சின்னதாக்கி வச்சிருக்கான். ஒரு செல் என்பது எவ்வளவு சின்னதா இருக்குண்டா, உள்ளக்க ஒரு மணலை கோடி துண்டு ஆக்கினா எவ்வளவு இருக்கு, அதை விட்டவும் சின்னதாக்கி வச்சிருக்கோம். அப்படி சேர்த்து வச்சுக்கிறான். ஒவ்வொன்னும் தனித்தனியா செயல்படுது. ஒவ்வொன்றுல இருந்து கமாண்ட் வந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொன்றுல இருந்து உத்தரவு பாஸ் ஆகிட்டு இருக்குது, ஒவ்வொன்றுல இருந்து மைக்ரோ சிப்ஸ் இருக்க இவன் கண்டுபிடிக்கிறானே, இதெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது. அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்க சொல்லவே முடியாது. அப்ப என்ன எங்கனுக்குள்ளது இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சின்ன 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 செல்களை கோடானு கோடி கோடானு கோடி கோடானு கோடி வச்சிருக்கான். இத்தனை கோடி எண்ண முடியாது. அவ்வளவு செல்களுடைய தொகுப்புகள் தான் மூளைங்கிறது. ஒவ்வொன்றும் தனித்தனியா இயங்கிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றும் தனித்தனியா பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றும் தகவல்களை பரிமாறுவதற்கு துணை செய்யுது. அப்படியான ஒரு அதிசயத்தை இந்த மூளைக்குள்ள வச்சிருக்கான் பாருங்க. அதுலதான் மனுஷனே இருக்கிறான். அப்ப அந்த மூளையை ஒருத்தன் வந்து அப்படி பிரிச்சு ஆய்வு பண்ணி பார்த்தான்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், உடைச்சி அதுக்குரிய கருவிகளை வச்சு அதை பெரிதுபடுத்தி அதை வந்து ஆய்வு பண்ணாண்டு வைங்க. இவ்வளவா உள்ளக்க எப்படா இவ்வளவு வைக்க முடிஞ்சு? ஒரு மனுஷன் உள்ளதை கொண்டு ஒரு உலகத்தை அடைக்கலாம் போல இருக்க. அவ்வளவு சின்னதாக்கி இருக்கிறான். அல்ல சின்னதாக்குறான் 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 இன்னும் சின்னதாக்குறான். அதை வந்து ஒரு மணல் சைஸுக்கு ஆக்கினாண்டு வைங்க. ஒரு மனுஷனை வந்து தமிழ்நாடு சைஸுக்கு படைக்கணும். ஆமா, ஒரு மனுஷன் எவ்வளவு பெருசா இருக்கணும்? ஆமா, மண்டை மூளை மட்டும் லாரி ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெருசா இருப்பான்? ஒரு குறைஞ்ச மெட்ராஸ் செலவா இருப்பான்ல, ஒரு மனிதன் எவ்வளவு பெருசா இருக்கணும்? மெட்ராஸ் சைஸுக்கு ஒரு மனுஷன் இருப்பான். ஏன்னா மண்டை மட்டும் இப்ப இந்த மண்ணடி அளவுக்கு இருக்கணும், அப்பதான் அதுக்குள்ள கொண்டு வைக்க முடியும். அப்ப இப்படி அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம இயங்குறதுக்காக வேண்டிய எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, ஐயர் அவன் சொல்லப்படி உள்ளக்கு என்ன அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஏராளமான செல்கள் இயங்குவதற்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக்கி ரொம்ப சிப் பண்ணி இன்னும் சிப் பண்ணி இன்னும் சிப் பண்ணி அது இருக்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு பொருள் சொல்ற அளவுக்கு அது மாதிரி சிப் பண்ணி வச்சிருக்கிறான. அது வந்து இதை வச்சு நீ என்ன வழங்குற? இந்த தொழில்நுட்பத்துக்கு சொந்தக்கார யாரு? இயற்கையா வந்துச்சு. இதெல்லாம் புல மெல்லிசாக இந்த பூமியை 10,000 தடவை சுத்துற அளவுக்கு உள்ள ஒரு பொருளை கொண்டு இதுல அற்பமா வச்சிருக்கிறானப்பா. புல மெல்லிசாக எப்படி இயற்கை தன்னால உருவாகும்? புல பெரிய அதிசயமான ஒரு ஏற்பாடு எப்படி மண்டைக்குள்ள ஏற்படும் அப்படின்னு ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா இல்லன்னு சொல்ல மாட்டான். கடவுள் இல்லன்னு ஒருத்தர் செய்ய மாட்டான். சுப்ஹானல்லாஹ், எப்படி இது கண்டிப்பா இருக்கிறான். இல்லாமல் நம்மளுக்கே இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் நம்ப வேண்டி இருக்குது. சாதாரண ஒரு பொருளை படைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு மகா 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 சர்வ சக்தன் இல்லாம இது நடக்காது அப்படின்னு விளங்கிக்கிற முடியும். மூளை அப்படி. அந்த மூளைக்குள்ளங்க ஒரு பட்டாணிக்கல்ல சைஸுக்கு ஒரு பொருள் இருக்குது மூளை உள்ளக்க. அந்த பட்டாணிக்கல்ல தான் உங்களை எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. மூளைங்கிறது அதான் மூளைக்கு ஜீவனாரி. அந்த பட்டாணிக்கல்லையில இருந்தா கோவப்படுன்னு உத்தரவு வருது, சிரின்னு உத்தரவு வருது, அழுவுன்னு உத்தரவுப்படுது, இந்த பொம்பளை பார்த்தோன்னா கண்ணடின்னு உத்தரவு வருது, கள்ளக்காட்டுன்னு உத்தரவு வருது, எல்லாம் குடுன்னு உத்தரவு வருது, குடுக்காதன்னு உத்தரவு வருது. எல்லாம் எங்க இருந்து வருது? ஒரு பட்டாணி கல்லைக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. அந்த மூளைக்குள்ள இவ்வளவு கவரும் பண்ணி இவ்வளவு கனெக்ஷனையும் கொடுத்து ஒரு பட்டாணி கல்ல சைஸுக்கு ஒரு பொருளை உள்ள வச்சு அது உள்ள என்ன அங்க இருந்து கனெக்ஷன் வருது. எப்படி வருது? இந்த மூளையிலிருந்து ஒரு தண்டு கனெக்ஷன் கொடுக்கணும்ல. நம்ம முனிசிபாலிட்டி பார்த்திருப்பீங்க, வயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது அதை வந்து மேல எல்லாம் போட்டு பார்த்தாங்க, சரியா வரல. அதுக்காக இப்ப என்ன பண்ணிட்டான், கீழே தோண்டி இப்ப எல்லாம் கேபிள் எல்லாம் உள்ளதானே வருது, கீழே தோண்டி பாதாளத்துக்குள்ள குழாயில வச்சு என்ன செய்யறான், அது மாதிரி சேஃப்டியான ஒரு இடத்துல வைக்கிறான். வச்சியும் கூட என்னென்னமோ பண்ணி இவ்வளவு கணத்தையெல்லாம் போட்டு கூட உள்ள கட்டாயி போயிடுது. அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? இந்த மூளை தானே மனுஷனை இயக்குது. இங்க இருந்து எல்லா உறுப்புக்கும் கனெக்ஷன் இருக்கணும். மூளையிலிருந்து இந்த இடத்து வரைக்கும் கனெக்ஷன் இருக்கணும். மூளை இந்த இடத்துல ஊசினால குத்தினா வலிக்குதுல, வலிக்குன்னு சொல்றதுக்கு அங்க தொடர்பு